தஞ்சை விழா சாலையில் பாதாள சாக்கடை தொட்டி கட்டும் பணி விரைவுபடுத்தப்படுமா என வாகன ஓட்டிகள் எதிர்பார்த்துள்ளனர். தஞ்சை மாநகராட்சியில் 51 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த பாதாள சாக்கடையில் சில இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி சாலையில் ஓடுகிறது. இதனை தடுக்கும் வகையில் நகர் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட பாதாள சாக்கடைகள் ஆழ்துளை குழி மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை கழிவுநீரை சுத்திகரிப்பதற்காக தஞ்சை நகரில் 4 இடங்களில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கழிவுநீர் சமுத்திரம் ஏரி அருகே கொண்டு செல்லப்படுகிறது. இருப்பினும் பாதாள சாக்கடை குழாயில் அடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக புதிதாக ஒரு பைப்லைன் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்காக தஞ்சை விழா சாலையில் உள்ள மாரிக்குளம் சுடுகாடு அருகே ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை குழாய் அடைப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக விழா சாலையில் மிகப்பெரிய பள்ளம் வெட்டப்பட்டு தொட்டி அமைக்கும் பணி நடைபெறுகிறது. அந்த பள்ளம் தோண்டிய மண்ணை பக்கத்திலேயே சாலையில் மலை போல் கொட்டி வைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகள் தினசரி கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தஞ்சை பழைய பஸ் நிலையத்திலிருந்து கிராமங்களுக்கு செல்லும் சில பஸ்களும் மாற்று வழியில் இயக்கப்படுகின்றன. இந்த பணி மிகவும் ஆமை வேகத்தில் நடப்பதாக அந்த பகுதியில் வசிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர்.